நிலவுலேருந்து வரக்கூடிய அந்த சூக்கும ஆற்றல்கள் உங்களுடைய மனசை வல்லமையாக்கும், வலிமையாக்கும், மகிழ்ச்சியாக்கும், நிம்மதியாக வைத்துக்கொள்ளும். நீங்கள் பிறரை நிம்மதியாக வைத்துக்கொள்ள உங்களை தயார் பண்ணும். சரிதானே? அதற்குண்டான சுற்றுச்சூழல்களை உருவாக்கி தரும். உங்களுக்கு வாரா கடன் ஒன்று இருக்குது, ஒருத்தண்ட கொடுத்துட்டீங்க, நம்பி அவன் தரமாட்டேங்கிறான், ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். அது நினச்சாலே எனக்கு மனக்கு லேசமாக இருக்குது, எனக்கு பக்குங்குது. அப்போ மனைவி கொண்டு வந்து டீ கொடுக்குறேன், ஆமாம் டீ தான் ஒரு முக்கியமான கேடுன்னு தட்டி விட்றேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வருதா இல்லையா? அந்த கடனே வந்துடும் உங்களுக்கு. அப்போது இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிம்மதியின்மைக்காக, கோபத்துக்காக, அந்த அன்பு குறைவுக்கான காரணிகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் அகன்றுவிடும். எப்படி சாப்பிட்றதுன்னு மட்டும் பார்ப்போம். நல்ல ஒரு 8-9 மணிக்கு மொட்டை மாடியிலையோ, பால்கனிலையோ, வீட்டு வாசல்லையோ, கொல்லைப்புறத்துலையோ நிலவு வெளிச்சம் முழுமையாக படக்கூடிய இடத்துல நீங்கள் பெட்ஷீட் போட்டோ அல்லது கட்டில் போட்டோ உட்காந்துக்கிங்க, சேர் போட்டோ உட்காந்துக்கிங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் ஏதோ ஒரு படத்தை, ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் படத்தை வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து அதற்குன்னு ஒரு சேரோ ஒரு ஸ்டூலோ வச்சு அதையும் வச்சிடணும். முன்னாடி ஒரு சின்ன தலைவாழை இலை, அது சின்னதாக இருந்தால் கூட போதும், இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு இலை போட்டுட்டு நீங்கள் தயிர் சாதமோ அல்லது புளி சாதமோ அல்லது இது புளிக்குழம்பு போட்டு பிசைந்த, அதை வத்தக்குழம்பு போட்டு பிசைந்த சாம்பார் போட்டு ரசம் போட்டு பிசைந்த இந்த கலவை சாதம், ஏதோ ஒரு சாதம், அது சின்ன உருண்டையாக உருட்டி முதல்ல சைவ உணவு தான் சாப்பிடணும். இது சாமிக்கு வச்சுட்டு இப்போது அம்மாக்கிட்ட நீங்கள் பாட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அம்மா உருட்டி தருவாங்க எல்லாருக்கும். வீட்டில் உள்ள குடும்பத்தோட உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு கையில் வாங்கி சாப்பிட்டுக்கணும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு சாப்பிடணும் எல்லோரும், ரைட்டா? அப்போது இந்த நிலவுலேருந்து வரக்கூடிய இந்த ஆகர்ஷணம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அத்தனையும் பட்டு அந்த நிலவினுடைய ஆசீர்வாதமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதற்கு மேலே சொல்லணுன்னா பதிவு பெரிதாகும். ஆகவே நேரத்தின் அருமை கருதி நான் இதை முடிச்சுக்கிறேன். ஆகவே இந்த பதிவை பார்க்கும் நீங்கள், இதெல்லாம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படை பண்புகள். இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் மழை இல்லாத நேரங்களில் நம்ம வெளியில் வாசலில் பாய் விரித்து எல்லோரும் சுற்றி உட்கார்ந்து கொண்டு அம்மா உருட்டி தர எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு எழுந்திரிச்சு போய் வீட்டுக்குள்ளே போய் படுத்த காலம் அப்படி என்று ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மக்கிட்ட இருந்தது.